அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சிவகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லப்படுகிறது. கண்களை மூடி செபிப்போம். கிருபைந்த நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை எங்களை ஆசீர்வாத தருவீராக. வார்த்தை மூலமாக நீர் பேசுவீராக. ஆண்டவரே, என்று பேசுகிற காரியத்தை ஜனங்கள் விளையுங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நீ உதவி செய்வீராக. பேசுகிறது ஆண்டவரே, பேசுகிற வார்த்தைக்கு அடியேன்னு உட்படுத்தி நான் உட்பட்டு நடக்க எங்களுக்கு கிருபைதாரும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர செவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் அவருக்கும் ஜனங்களுக்கும் உள்ள உறவை விளக்கும்படி பல உறவு முறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்ப்பன் ஆடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஜனங்கள், ராஜா ஜனங்கள், மணவாளன் மணவாட்டி, இப்படி பல உறவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்மளுடைய அன்பை, ஆண்டவருடைய அன்பை, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது என்பதை நமக்கு விளக்கி சொல்லும்படி, தேவனுடைய அன்பை நமக்கு காண்பிக்கும்படி நமக்கு இப்படி பல உறவுகள் மூலமாய் நமக்கு வேதத்தில் அநேக இடங்களில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்பா பிதாவே. அப்போ தகப்பன் மகன், தகப்பன் பிள்ளை என்ற ஒரு உறவும் ஒரு முக்கியமான உறவாய் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகப்பன் பிள்ளை என்ற அந்த உறவுக்கு ஒரு முத்திரையாக, ஒரு அச்சாணியாக கொடுக்கப்பட்டது தான் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர செவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த உரிமையை உறுதிப்படுத்தும்படி ஆண்டவரை நோக்கி நம்ம அப்பா பிதாவே, அவர் என் தகப்பன் என்று நாம் அவரை அழைப்பதற்காக அதை உத்தரவாதமாக நமக்கு ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தும்படி நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சிவகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய அன்பை, தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பை விளக்கும்படி, அதை நம்ம புரிந்து கொள்ளும்படி, அவருடைய இருதயத்தை நம்ம புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் இந்த உறவு முறையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் தகப்பன் தன் பிள்ளை மேல் எப்படி உரிமை உள்ளவனாக இருக்கிறாரோ, தகப்பன் தன் பிள்ளையை எப்படி நேசிக்கிறார்களோ, அப்படி நான் என் ஜனத்தை நேசிக்கிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி, தேவன் நம்மேல் ஒரு தகப்பனை போல நம்மேல் அன்பு உள்ளவர், அவர் நம்மேல் ஒரு நேசம் உள்ளவர். அவருடைய தகப்பனுடைய இருதயம் பிள்ளையை குறித்து அவருடைய இருதயம் எப்படி இருக்குமோ அப்படி நம்முடைய தேவனுடைய இருதயம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் இந்த உறவை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ தேவனுடைய அன்பையும் அவருடைய இருதயத்தையும் நம்ம அறிந்து கொள்ளும்போது நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். இப்போ ஒருவர் நம்ம மேல் எவ்வளோ நேசமாக இருக்கிறார்கள், ஒருவர் நம்ம மேல் எவ்வளோ பாசமாக இருக்கிறார்கள், அன்பு செலுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது தான் அவர்கள் மேலும் நம்ம அந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியும். அது நம்ம அன்பு செலுத்துக்கு உதவும். ஒரு மனுஷன் என் மேல் ரொம்ப பிரியமாக இருப்பார், என் மேல் அன்பாக இருக்கிறார், இவர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, இந்த குடும்பம் என் மேல் மிகவும் அன்பாக இருக்கும், என் மேல் பிரியமாக இருக்கும் என்று நம்ம அறியும் போது, அவங்களுடைய அன்பை, அவங்களுடைய பிரியத்தை அறியும் போது நாமும் அவர்கள் மேல் அன்பு செலுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் பல உறவு முறைகள் மூலமாய் அவர் அன்பை நமக்கு விளக்குகிறார். இதில் தகப்பன் பிள்ளைக்கு மேல் வைக்கிற அந்த அன்பை குறித்து இந்த இடத்துல பல காரியங்களை குறித்து அவர் விளக்குகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் அப்போ தான் நம்ம தேவனுக்கு பிரியமாக, அவருடைய இருதயத்துக்கு நம்ம ஏற்ற ஒரு மனுஷனாய் நம்ம வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ தகப்பன் மகன் உறவு எப்படிப்பட்ட உறவு என்பதை அது ஆண்டவர் விளக்கும்படி பல காரியங்கள் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டாலும் ஒரு முக்கியமான ஒரு உவமையை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் நமக்கு 15வது அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு உவமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு சொல்லி, தகப்பன் தன் மகன் மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறான் என்பதை விளக்கும்படி அந்த உவமை மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 15வது அதிகாரம் 11வது வசனம் முதல் நமக்கு 32 வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2 பிள்ளைகளில் ஒரு மகன், இளைய மகன் தன்னுடைய தகப்பன் இடத்துல வந்து, என் ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான், அவனுக்கு பங்கிட்டு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள்,
ஆசிய ஒரு மகன், 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஒருத்தவன் இளையவன் வந்து தன்னுடைய தகப்பனிடத்தில், என் ஆசிக்குள்ள எனக்கு சேர வேண்டிய என்னுடைய பங்கை எனக்கு நீ பிரித்து தர வேண்டும், நீர் பிரித்து தர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்கும்போது, அந்த தகப்பனும் அவனுக்கு சேர வேண்டிய பங்கை, அவனுடைய ஆசியை அவன் பிரித்து கொடுத்து விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த தகப்பன் ஒரு காரியம் மகன் கேட்டவுடனே மகன் மேல் வைத்த அன்பு நிமித்தம் அவர் செய்து விடுகிறார். அந்த தகப்பன் ஆனால் ஒரு தவறு செய்கிறார். ஆனால் கேட்ட உடனே அவனுக்கு ஆசியை அவனுக்கு பிரித்து கொடுத்ததுனால அவனுக்கு அந்த ஆசியோடைய அருமை, அந்த பணத்தோடைய அருமை அவனுக்கு எதுவுமே தெரியாமல் போய்விட்டது. ஏன்னா அது அவன் சம்பாதித்தது அல்ல, அவனுடைய தகப்பன் சம்பாதித்தது. அதனால் அதோடைய அருமை அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. பாருங்கள், அநேக நேரங்களில் தேவனிடத்தில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம கேட்குறோம். எல்லா காரியத்தையும் நமக்கு ஆண்டவர் உடனே தருகிறது இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம், பல நாட்களை கேட்குறோம். ஏன் எனக்கு ஆண்டவர் இன்னும் எனக்கு செய்ய மாட்டேங்கிறார், எனக்கு அதை செய்யலை, இது தரலை என்று சொல்லி நம்ம பல நாட்களை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கலாம், புலம்பிக் கொண்டு இருக்கலாம், தேவனிடத்தில் கேட்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைக்கு எதை எந்த நேரத்தில் கொடுத்தால் அது அவனுடைய வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும், இல்லாவிட்டால் அதை அவனுக்கு வழிவிலக பண்ணிவிடும், இல்லாவிட்டால் அது அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம், அவன் கேட்கிற காரியம் அவன் கெட்டு போவதற்கான வழிகளை உண்டாக்கிவிடும் என்பது நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவருக்கு நன்றாகவே தெரிந்தபடினால்தான் அவர் நம்ம கேட்டதை எல்லாவற்றையும் உடனே தருகிறதில்லை. அவர் ஏற்ற காலத்தில் எப்பொழுது அவர் நமக்கு என்ன நன்மையை தர வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக இருக்கிறபடினால், அவர் மிகவும் நம்மை நேசிக்கிறபடினால், நாம் எந்த விதத்திலும் கெட்டு போய் விடக்கூடாது என்ற அந்த அன்பு இருக்கிறதுனால், அக்கறை இருக்கிறதுனால் அவர் நம்ம கேட்ட காரியத்தை எல்லாவற்றையும் உடனே நமக்கு ஆண்டவர் தருகிறதில்லை. அந்த தகப்பன் கேட்ட உடனே அவர் கொடுத்துட்டார். இது அன்பை குறித்து ஆண்டவர் அந்த தகப்பனுடைய இருதயத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர் வந்து மனம் திரும்ப பாவிக்காக இந்த உவமையை சொல்லுகிறார். அப்போ அவன் கேட்ட உடனே அவனுக்கு கிடைத்ததுனால, அவனுடைய ஆஸ்தி கிடைத்ததுனால, இந்த இளைய குமாரன் பொறுப்பு இல்லாமல் நடந்து, அவன் ஊதாரித்தனமாய் அவன் நடந்து, அதிலே சொல்லப்பட்டிருக்குது, சில நாட்களுக்கு பின்பு அவன் 13வது வசனத்தை வாசிக்கும்போது, இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசியை அழித்து போட்டான். அவனுக்கு கிடைத்த உடனே, அந்த ஆசீர்வாதம் நன்மை அவனுக்கு கிடைத்த உடனே அவனுக்கு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியல. உடனே அவனுடைய மனம் போன போக்கில் ஊதாரித்தனமாய் அவன் செலவழித்து அவன் எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. சில நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட சில காரியங்கள் கேட்கும்போது சிலருக்கு உடனே கிடைக்குது, சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த கிடைத்த நபர்கள் அந்த உடனே எல்லா நன்மையும் ஜெபித்த உடனே கிடைத்த நபர்களுடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்க்கும்போது அவர்கள் அநேகர் வந்து அதில் அந்த ஆஸ்தியின் மூலமாய், அந்த நன்மையின் மூலமாய், அந்த ஆசீர்வாதத்தின் மூலம், செல்வத்தின் மூலமாய் அநேகர் கெட்டு தான் போயிருக்கிறாங்க. அவளையே அந்த ஆஸ்தியை பயன்படுத்தி அவங்க தேவனிடத்தில் யாருமே அதிகமாய் நெருங்கி ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் வந்ததே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் ஏற்ற வேலையில் அவர் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார், அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம அதை குறித்து நம்ம வருத்தப்படவே தேவையில்லை. ஏன் எனக்கு ஆண்டவர் இன்னும் தரலை, அந்த நன்மை எனக்கு வரல, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி இருக்கலாம். ஆனாலும் தேவன் ஏற்ற வேலையில் அவர் நிச்சயமாய் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ இந்த இளைய மகன் எப்படி அவன் ஊதாரித்தனமாய் அவன் எல்லாவற்றையும் செலவழித்து போட்டுவிட்டு அவன் தகப்பனை விட்டு வழி விலகி அவன் போய்விட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மேல் அன்புள்ளவராக இருக்கிறபடினால், நம்மேல் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறபடினால், நம்ம எந்த விதத்திலும் நம்ம கெட்டு போய் விடக்கூடாது, எந்த விதத்திலும் நம்ம தேவனை விட்டு வழி விலகி விடக்கூடாது என்பதில் மிகவும் அவர் கவனம் உள்ளவராக இருக்கிறார் தம்மேல். ஏன்னா அவர் நேசிக்கிறார், நம்மை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அதனால் மிகவும் நம்மேல் கவனம் உள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கணும். அப்போ தகப்பனுடைய இருதயத்தை விளக்கும்படி இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லி விளக்கி கொண்டு வருகிறார். பாருங்கள், அதில் ஒரு காரியம், முதலாவது காரியம் நாம் பார்க்க வேண்டியது, அவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு இதயம் அந்த தகப்பனுக்கு இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முன்னர் செய்தான். இந்த இளைய மகன் எல்லாவற்றையும் அழித்து விட்டு, தனது தகப்பனுக்கு விரோதமாக எல்லாவற்றையும் அவன் செய்துவிட்டு
இப்பொழுது அவனுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் பன்றிகளோடு அவன் போய் அதுக்கு வைக்க வேண்டிய தவிடை அவன் திங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்ட உடனே அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று சொல்லப்படுது. சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் எடுக்கும்போது எல்லாவற்றையும் நமக்கு கையை விட்டு போகும்போது நமக்கு புத்தி தெளிவு உண்டாகிறது. நம்ம கையில் எல்லா ஆசீர்வாதம் நன்மை இருக்கும்போது நமக்கு புத்தி தெளிவு வருகிறது இல்லை. நம்ம சில நேரங்கள் அதான் தேவனை விட்டு பிரிந்து போய் விடுகிறோம். நம்ம ஆண்டவரை தேடுகிறதுக்கு நம்ம நேரம் இல்லாமல் போகிறது. ஆண்டவரை அதிகமாக நம்ம அக்கறை செலுத்துவதில்லை. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் அதிகமாக அக்கறை நம்ம செலுத்தாமல் போகிறோம். ஆனால் அதனால தான் ஆண்டவர் எல்லாத்தையும் அழித்து போடுற வரைக்கும் பொறுமையாக இருப்போம் என்று சொல்லி சில நேரங்களில் அவர் பொறுமையாக ஆண்டவர் இருக்கிறார். நம்மளுடைய கையின் கிரியைகளை நாமளே எல்லாவற்றையும் அழித்து போட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போது தான் நமக்கு புத்தி தெளிவு உண்டாகி சில நேரம் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நம்ம திரும்பி வருகிறோம். ஆண்டவரே எனக்கு இப்படி ஆகிப்போட்டேன், நஷ்டமாயிட்டே, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நமக்கு புத்தி தெளிவு உண்டாகிறது. இந்த இளைய மகனுக்கு அப்படி தான் புத்தி தெளிவு எல்லாத்தையும் அழித்து சோத்துக்கு வழி இல்லாத அளவுக்கு ஆகின பிறகு தான் புத்தி தெளிவு உண்டாகிறது. எனக்கு என்னுடைய தகப்பன் வீட்டில் அப்படி வேலைக்காரர்களுக்கெல்லாம் எவ்வளோ செழிப்பான சாப்பாடு இருக்கிறது. நான் அவருடைய மகனாக இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லாமல் பன்றிகளோடு கூட நான் உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு வந்து விட்டதே என்று சொல்லி அவனுக்கு ஒரு வருத்தம் வந்தது. அவன் புத்தி தெளிவு உண்டாகிறது. உடனே அவன் தகப்பனிடத்தில் அவன் திரும்பி வருகிறான். அந்த இடத்துல எழுந்து அந்த 18ஆம் வசனத்தை நம்ம 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரில் எத்தனை பேரோ அத்தனை வெறும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு இப்படிலாம் நினைத்து கொண்டு நான் இன்னும் உங்கள் பிள்ளையா இல்லை, நான் உம்முடைய வேலைக்காரனில் ஒருவனாக இருக்கிறான். ஏன்னா இவன் பிள்ளையாக இருப்பதுக்கு தகுதி இல்லாத அளவுக்கு ஆகிட்டான். இவனுடைய பங்கப்புறம் வாங்கிட்டான், இவனுடைய சொத்தை புறம் அவன் தீர்த்து விட்டான். இன்னும் போய் அங்கே இருக்கிற சொத்துலாம் உரிமை கொண்டாடுவதற்கு இவனுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அங்கே போய் கேட்பதற்கு. அதனால சொல்கிறான், நான் உம்முடைய வேலைக்காரனில் ஒரு வேலைக்காரனில் நான் இருந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த தகப்பனிடத்தில் அவன் திரும்பி வருகிறான். ஆனால் தகப்பனுடைய இருதயத்தை பாருங்கள். இவன் சொல்லுவதற்கு முன்பாகவே, அவன் இதெல்லாம் பேசுவதற்கு முன்பாகவே அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தபோது அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கட்டி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் தகப்பனுடைய இருதயம். அவன் பாருங்க, அவன் எப்படா வருவான் என்று சொல்லி இந்த தகப்பன் எதிர்பார்த்து கொண்டே இருந்திருக்கிறான். என்னுடைய மகன் போய்விட்டான், மறுபடியும் வரமாட்டானா என்று சொல்லி அவனுடைய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. தேவன் இப்படி தான் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே இருக்கிறார். என் மகன் என்னிடத்தில் திரும்பி வரமாட்டானா, அவன் இப்படி போய்விட்டானே, நான் அவன் கேட்ட நன்மையெல்லாம் ஆசீர்வாதம்லாம் கொடுத்தேனே, அவன் அந்த ஆசீர்வாதத்து பின்னாடியே நன்மை பின்னாடியே போய்விட்டானே, என்னை தேடி மறுபடியும் வரமாட்டானா, என் அண்டையில் வரமாட்டானா, என்னை தேட மாட்டானா என்று சொல்லி அவன் நம்முடைய தகப்பனாகிய தேவன் இப்படி தான் நமக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் வரும்போது எப்படி இந்த தகப்பன் ஓடி சென்று முத்தம் செய்து அவனை அணைத்து கொண்டானோ, எந்த நிலைமையில் இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்கிற அந்த இருதயம் அந்த தகப்பனுக்கு இருந்தது. அவன் இவன் எல்லா சொத்தையும் அழித்து விட்டான், இவன் எதுக்கு இங்கே வாரான்னுமே, இவன் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி விரட்டி விடவில்லை. அவன் தூரத்திலிருந்து வரும்போதே உடனே ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் தகப்பனுடைய அன்பு. எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த ஏற்றுக்கொள்கிற அந்த இருதயம் தகப்பனுக்கு இருந்தது என்று பார்க்குறோம். நம்ம ஆண்டவர் அப்படி தான், எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்கிற இருதயம் அவருக்கு இருக்க போய் தான் நாம் அவருடைய சமூகத்தில் வரும்போது அவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்மள்ட்ட அவர் குறைகளை குற்றங்களை பார்ப்பாரானால் நம்மளை அவர் சமூகத்துக்கு துரத்தி விடுவார். அவ்வளோ குறைகள், அவ்வளோ நமக்கு அவருக்கு விரோதமாக செய்த காரியங்கள் பாவங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் எந்த நிலைமையில் நம்ம அவருடைய சமூகத்தில் போய் நின்றாலும் ஏற்றுக்கொள்கிற இருதயம் உள்ள தகப்பனை தான் தகப்பனாய் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம், தேவனாய் நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம். புத்திர சிவியாத்தின் ஆவியை நமக்கு தந்ததுனால அவர் நமக்காக எதிர்பார்த்து கொண்டு நம்மளுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் வரமாட்டானா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் தகப்பனுடைய இருதயமாக இருக்கிறது. பாருங்க, சங்கீதம் 49:15 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் பாதாளத்தின் வல்லமைக்கு அவர் நம்மளை தப்புவித்து நம்மளை ஏற்றுக்கொள்ளும்படியாக
அவர் இப்படி காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனம் கூட வாசித்தரலாம். பிலோமோன் 1வது அதிகாரம் 12வது வசனம். பிலோமோன் 12வது வசனம். ஒன்று தான் இருக்கும். அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். இவன் என்னுடைய குமாரனை போல என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான், என் குமாரனை போல இருக்கான், இவனையும் குமாரனாய் நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் அவர் எப்படி அவனை ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நீரும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அந்த அந்த மனுஷனை குறித்து அவனுக்கு கடிதம் எழுதுவதை பார்க்கலாம். ஏன்னா இப்போ அவன் நல்ல மனுஷன், ஒரு நேரத்தில் ஒரு தவறு செய்தான், ஆனால் இப்பொழுது மனம் திரும்பி விட்டான், நீர் மறுபடியும் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பாருங்கள், தேவன் அவர் எந்த சூழலில் நம்ம இருந்தாலும் நாம் அவர்களை போய் நிற்கும்போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம நிற்கும்போது அவர் ஏற்றுக்கொள்கிற இருதயம் உள்ளவராக இருக்கிறார். நான் பரத்துக்கு விரோதமாய், நான் ஆண்டவருக்கு விரோதமாய் நான் தவறு செய்துட்டேனே, நான் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா, இனிமேல் செய்வாரா, இதை செய்வாரா என்று சொல்லி நாம் சந்தேகப்படவே தேவையில்லை. ஏன்னா அவர் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறபடினால், அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறபடினால் அவருக்கு நம்மை ஏற்றுக்கொள்கிற இருதயம் எப்பொழுதும் இருக்கிறது. அது ஒருபோதும் மாறாது. எந்த சூழ்நிலையில் எந்த நிலைமையில் இருந்தாலும், நம்ம எவ்வளோதான் நம்ம பாவம் செய்திருந்தாலும், எவ்வளோ தவறு செய்திருந்தாலும், நம்ம மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் போய் நின்று ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதமாய் தவறு செய்துவிட்டேன், இந்த மன்னியும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தகப்பனை தான் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம், தேவனை தான் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, 2வது காரியம், மன்னிக்கிற இருதயம் நம்ம தகப்பனுக்கு இருக்கிறது. 15வது அதிகாரம் 21 அந்த லூக்கா 15:21 நம்ம வாசிக்கும் போது அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் சொல்லும்போது அவனை தகப்பன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். அவனுடைய பாவத்தை குறித்தோ அவனை செய்த முந்தின வாழ்க்கையில் அவன் செய்த தவறை குறித்து அவனை எதுவுமே அவனை சொல்லலை. எந்த குற்றச்சாட்டும் இந்த தகப்பன் வைக்கலை. நீ இப்படிலாம் ஓடி போனவன் தானே, நீ இப்போ கஷ்டப்படுறதுனால மறுபடியும் என்கிட்ட திரும்பி வந்திருக்கியா, நீ சோத்துக்கு இல்லாதனால நீ மறுபடியும் என்கிட்ட வந்திருக்கியா என்று அவனுக்கு எதுவுமே அவர் கேட்கலை. அவன் பேசுவதற்கு முன்பாகவே அவனை அணைத்து கொண்டார் என்று நம்ம பார்த்தோம், ஏற்றுக்கொண்டார். அப்போ மன்னித்ததுனால தான் அவனை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அவன் என்ன தவறு அவன் செய்திருந்தாலும் சரி, என்ன பாவம் அவன் செய்திருந்தாலும் சரி, அதை பற்றி ஆண்டவர் எந்த விதமான அக்கறையும் தகப்பன் அக்கறையும் படலை. தேவன் நம்ம அவருடைய சமூகத்தில் போய் நம்ம ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம நிற்கும்போது நம்முடைய தகப்பனாகிய தேவன் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர். அவர் மன்னிக்கிற சுவாபம் உள்ள தேவன். அவர் மன்னிப்பதில் அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். மன்னிப்பதில் அவர் ஐஸ்வர்ய சமுதராக இருக்கிறார். பிரதர் நம்ம பிரசாத் பிரதர் ஆராதனை சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை, அவர் சிலுவையில் அவர் சொல்லும்போது முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லும்போது சொன்னார். மன்னிக்கிற இருதயம். சிலுவையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அவ்வளோ பாடுகள் மத்தியிலேயே அவருக்கு மன்னிக்கிற அந்த எண்ணம், அந்த இருதயம் இருக்குமானால், அப்போ மற்ற நேரங்கள்லாம் அவர் எவ்வளோ தூரத்துக்கு அவர் மன்னிக்கிற ஒரு சுவாபம் உள்ளவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நம்ம போய் தேவனுடைய சமூகத்தில் நின்று நம்ம போய் கேட்டாலும் அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. சங்கீதம் 51:4 வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, தாவீது அவர் ஒரு பாவம் பத்சேபாள் இடத்துல அந்த பாவம் செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய பாவத்தை சுட்டி காட்டும் போது அப்போ தான் அவருக்கு உணர்வு வருகிறது, நான் கர்த்தருக்கு விரோதமான ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டோமே என்று உணர்வு வருகிறது. அப்போ பாடின பாடல் தான் இந்த 51வது சங்கீதம். அப்போ சொல்கிறார், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனை நான் நடப்பித்தேன், உம்முடைய நீதி விளங்க இதை எனக்கு நான் அறிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி 12வது வசனத்தை சொல்லும்போது
11ஆவது வசனத்துலையும் 12ஆவது வசனத்தில் சொல்லும்போது, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி தாவீது தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் அவனுக்கு மனம் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த 2 சாமுவேல் 12ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12:13. அந்த சம்பவம் தான் இங்கே இந்த 2 சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆவது வசனம், இந்த நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். தாவீது சொல்கிறார் நாத்தானில் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் காத்தார், உன் பாவம் நீங்க செய்தார்னு சொல்கிறார். உடனே அவருக்கு உணர்த்தப்பட்ட உடனே ஒரு மனம் திரும்புதல் வந்தது. ஐயோ, நான் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பாவம் செய்து விட்டனே என்று சொல்லி ஒரு மனம் உருகி அந்த இடத்துல வேண்டுகிறார். அந்த சங்கீதத்தில் நாம் பார்த்தது போல, உங்களுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்தரலும் என்று சொல்லி அவர் கேட்டது போல அவர் உடனே மனம் திரும்புகிறார். உடனே தேவனிடத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார், ஒப்புரவாகிறார். ஆனால் ஆண்டவரும் அவருடைய பாவத்தை மன்னித்து, நீ சாகாதபடிக்கு கர்த்தரின் பாவம் நீங்க செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவ்வளோ பெரிய பாவம் செய்து விட்டார். கொலை, பேசித்தனம், மோசமான பாவம் செய்துட்டார். ஆனாலும் இவர் மனம் திரும்பின போதோ கர்த்தர் அவருடைய பாவத்தை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்காவில் சுவிசேஷ புத்தகம் 23ஆவது அதிகாரம் 34ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தை அதில் இருக்கிறது. அவர்களை ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவரை அடிக்கவும் சித்திரவதையும் செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சொல்லுகிறார், பிதாவே இவர்கள் மணி. ஏன்னா அவங்க தாங்க செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். அவ்வளோ மன்னிக்கிறதுல தயை பெருத்த தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அந்த மன்னிக்கிற சுவாபம் நமக்குள்ளும் ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் மன்னிக்கிறது போல நம்மளும் மன்னிக்கிற சுவாபம் உடையவளாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்முடைய திரளான நம்ம கடனாளியாக இருக்கிறோம். நம்ம பாவம் செய்திருக்கிறோம். நம்முடைய கடனை அவர் நமக்கு மன்னித்தது போல நாமளும் நம்மளுடைய நம்மகிட்ட கடன் பட்டவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஜெபத்தில் சொல்லும் போது மத்தேயு 6ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம் சொல்லும்போது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். ஜெபிக்கும் போது சொல்லிக் கொடுத்த வார்த்தை, நாங்களும் நீர் எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்களும் மன்னிக்கிறோம் என்று சொல்லி அவர் அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்குறார். அப்போ நம்ம மன்னிக்கிற ஒரு சுவாபம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவங்க பழைய ஏற்பாட்டிலேயே நமக்கு ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 45ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசேப்பை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் அவர் குழியில் தூக்கி போடப்பட்டார், விற்கப்பட்டார், தீமை செய்யப்பட்டார், தீமையை அனுபவித்தார். தன்னுடைய சகோதரர்களால் தான் அறியாத ஒரு தேசத்துக்கு அடிமையாய் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டார். அவருக்கு அவ்வளோ தீமை அவர்கள் சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவரை எகிப்து தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வைத்திருக்கும் போது தன்னுடைய சகோதரர்கள் தன்னிடத்தில் வரும்போது இவன் தான் நம்முடைய சகோதரனாகி யோசேப்பு என்று தெரிந்த பிற்பாடு அவர்களுக்கு ஒரு பயம் வந்தது. இவன் நம்மளை ஏதாவது பழி வாங்கலாம், ஏன்னா இவனுக்கு நம்ம செய்த தீங்கு மிகவும் பெரியதாக இருக்கிறது, ஒருவேளை இவன் நமக்கு பழி வாங்கலாம் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் யோசேப்புக்கு அந்த சுவாபம் இல்லை. அவனுக்கு மன்னிக்கிற சுவாபம் யோசேப்புக்குள்ளே இருந்தபடினால் அவனுடைய சகோதரர்கள் தனக்கு செய்த எல்லா தீமையும் அவர் மன்னித்து அவர் சொன்ன வார்த்தை தான் இது, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எவ்வளோ அழகா அந்த சம்பவத்தை அவர் அறிந்து கொள்கிறார். கர்த்தர் ஒரு நன்மையாக இந்த காரியத்தை மாற்றினார். ஒருவேளை
நீங்கள் தவறு எனக்கு தீமை செய்யலாம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இதை எனக்கு நன்மையாய் மாற்றினார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கும் யார் விற்றுப்பட்டார்களோ அவர்களுக்கும் நன்மையாய் மாற்றினார். அவர்களை காப்பாற்றும்படி, உங்களை காப்பாற்றும்படி என்னை ஆண்டவர் ஜீவரட்சணை பண்ணும்படி என்னை உங்களுக்கு முன்பாக இந்த தேசத்துக்கு அனுப்பினார் என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை அவருடைய பெருந்தன்மையை காண்பிக்கிறது. அந்த மன்னிக்கிற சுவாபத்தை காண்பிக்கிறது. தன்னுடைய சகோதரர்கள் அவர் நினைச்சாரா சகோதரர்களெல்லாம் பழி வாங்கியிருக்கலாம், என்னாலும் செய்திருக்கலாம். ஆனாலும் அப்படி செய்யாதபடிக்கு, ஏன்னா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினால் அந்த தேவனுடைய இருதயம், தேவனுடைய சுவாபம் அவனுக்குள் காணப்பட்டது. யோசேப்புக்குள் மன்னிக்கிற சுவாபம் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அந்த மன்னிக்கிற சுவாபம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ பாவங்களையும் இந்த காரியங்களெல்லாம் மன்னித்திருக்கிறார். அவருக்கு விரோதமாக நான் செய்ததை எவ்வளோ மன்னித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் எனக்கு விரோதமாக யாராவது தீமை செய்திருந்தால், எனக்கு விரோதமாக குற்றம் செய்திருந்தால், தவறு செய்திருக்கும் போது அவங்கள நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லும்போது நான் அதை கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற அது பாவமாய் இருக்கும். அதனால் அது எப்பொழுதுமே தேவன் என்னை மன்னித்தது போல ஆண்டவர் என்னுடைய பாவங்களை, என்னுடைய தவறுகளை, என்னுடைய மீறுதல்களை எல்லாவற்றையும் மன்னித்தது போல நானும் எனக்கு விரோதமாக யார் என்ன தீமையான காரியம் செய்திருந்தாலும் அதை மன்னிக்கிறேன் என்று நாம் சொல்லும்போது தான் அது தேவனுடைய சுவாபத்தை, தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட மன்னிக்கிற இருதயம் உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே அடுத்த காரியம், தயாள இருதயம் உள்ளவராய் நம்ம ஆண்டவர் இருக்கிறார். லூக்கா 15:22 வாசிக்கலாம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம் என்று தன்னுடைய வேலைக்காரனுக்கு அந்த தகப்பன் சொல்லுகிறதே நமக்கு சொல்லப்பட்டிருக்குது பார்க்குறோம் இந்த இடத்துல. அப்போ அந்த தகப்பனுக்கு ஒரு தயாள குணம் இருக்கிறது. சரி, நீ அழிச்சிட்டு வந்துட்டு ஏதோ தேடி வந்துட்ட, சோத்துக்கு வழி இல்லாமல், சரி இந்த வேலைக்காரங்களோட போய் சாப்பிட்டு அந்த வேலை செஞ்சுட்டு இரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லலை. அவன் எப்படி அந்த மன்னித்து ஏற்றுக்கொண்டானோ அதுபோல் தாராளமாய் மறுபடியும் தன்னுடைய குமாரனாகவே, தன்னுடைய பிள்ளையாகவே அவர் ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்குறான் தகப்பன். அவனை ஒரு வேலைக்காரனாய் அல்ல, தன்னுடைய பிள்ளை. முதலாவது அவனுக்கு எப்படி அங்கே மரியாதை எப்படி இருந்ததோ அதே மரியாதையோடு அவனை நடத்துவதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். சரி, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகன் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டு அவன் வந்து விட்டான் என்பதற்காக அவனை ஒரு ஒதுக்கி தள்ளவோ, அவனை ஒரு மோசமான சூழலில் நடத்தவோ அவன் செய்யாமல், அவன் தன்னுடைய பிள்ளையாய் எப்படி நடத்த வேண்டும், தன்னுடைய இளைய குமாரன் எப்படி இதுக்கு முன்பாக இருந்தானோ, தன்னுடைய வீட்டில் அவனை எப்படி நடத்தப்பட்டானோ அதுபோலவே அவனை நடத்துவதற்கு அவன் தயால ஒரு குணமுள்ளவனாக இந்த தகப்பன் இருந்தான். அதனால தான் அந்த தகப்பன் சொல்கிறான், உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொண்டு வந்து அவனுக்கு அவன் கைக்கு மோதிரத்தையும் அவன் காலுக்கு பாதரட்சையும் போட்டு அவனுக்கு ஒரு கொளுத்த கன்றை அவனுக்காக அடிப்பித்து ஒரு விருந்து அந்த செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தயாள குணம் உள்ளவராய் அந்த தகப்பன் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். அதுபோல் தான் ஆண்டவர் நமக்கு ஒரு தயாள குணமுள்ளவராய் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய தகப்பனாகிய தேவன் இருக்கிறார். நம்ம எந்த சூழலில் போய் நின்றாலும் அவர் நமக்கு நீ எனக்கு விரோதமாக இப்படிலாம் செய்துவிட்டே, பாவம் செய்துவிட்டே, உனக்கு இவ்வளோதான் உனக்கு நன்மை, இவ்வளோதான் ஆசீர்வாதம் என்று சொல்லுறது தேவன் அல்ல. நம்ம எப்பொழுது அவர்களை போய் நின்னாலும் நமக்கு என்று அவர் என்ன முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, பிள்ளைக்கென்று என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, தன்னுடைய பிள்ளைக்கென்று அவர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அத்தனை நன்மைகளையும் அவர் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்ம அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டதுனால ஏதோ நான் உன்னை ஆசீர்வித்தேன், நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டாய், அதனால் உனக்கு இந்த நன்மையெல்லாம் தர முடியாது என்று ஒதுக்கிற தேவன் அல்ல. நாம் எப்பொழுதும் மனம் திரும்பி போய் அவர்கிட்ட நின்னாலும் இந்த தகப்பன் தன் குமாரனை எப்படி குமாரனாக ஏற்றுக்கொண்டானோ, பிள்ளையாக ஏற்றுக்கொண்டானோ, அதுபோல் தேவன் நம்ம எப்பொழுது தேவ சமூகத்தில் போய் நின்றாலும், அவருடைய சமூகத்தில் நம்ம நின்றாலும் அவர் நம்மை பிள்ளையாய் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் புத்திர சிவிகாரத்தின் ஆவி நமக்குள் இருக்கிறது, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. பாருங்கள், 2வது காரியம், அதில் ஒரு வசனம், மத்தேயு 20வது வசனம், 20வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 20:15.
என்னுடைய இஷ்டப்படி செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாக இருக்கும்போது நீ வன்கண்ணா இருக்கலாமா என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த மத்தேயு 15 அந்த லூக்கா 15:28 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவனுடைய மூத்த மகனுக்கோ அது செய்வதற்கு மனதில்லாத இருந்தது. அவனுக்கு இந்த இளைய குமாரனுக்காய் தகப்பன் செய்கிற இந்த செயல் அவனுடைய மூத்த குமாரனுக்கு அவனுக்கு பிடிக்கலை. இவன் அவன் ஆசையெல்லாம் அவன் விற்று அவன் இவ்வளோ மோசமாய் அவன் வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறான், எல்லாவற்றையும் அழித்து விட்டு வந்திருக்கிறான். ஆனால் இவரோ தன்னுடைய தகப்பனோ எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து மறுபடியும் ஏற்றுக்கொண்டாரே. இது எனக்காக நான் இவருனால இவரோடு கூட இருக்கிறேன், எனக்காக ஒன்றுமே அவர் செய்யவில்லையே என்று சொல்லி அவனுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு வருத்தம் அவனுக்குள்ளே இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் சேர்ந்தபடினால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம். என் சிநேகிதருடைய நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே என்று சொல்லி அவன் தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறான். அப்போ தகப்பன் தயாள குணமுள்ளவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய மகனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாள குணமாக இருந்து தன்னுடைய பிள்ளையை அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் அவனை தன்னுடைய பிள்ளையை அவனை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் சகோதரனுக்கு அப்படிப்பட்ட இருதயம் இல்லை. அவனுக்கு இவனை ஏன் ஏற்றுக்கொண்டார், இது இப்படிலாம் அவனுக்கு ரொம்ப செழிப்பாக செய்கிறாரே, எனக்கு ஒன்றும் செய்யலையே என்று சொல்லி அவனுக்கு வருத்தம் இருக்கிறது. நான் என் தகப்பன் காலம் பூரா உம்மோடு இருக்கிறேனே, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது நீர் அடிக்கவில்லையே எனக்கு. ஆனால் இவனுக்கோ அவன் அந்த அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 30வது வசனத்தை வாசிக்கும், வேசிகள் இடத்துல உங்களுடைய ஆசையை அழித்துப்பட்ட உங்களுடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். எவ்வளோ வருத்தத்தை அவன் தெரிவிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஆண்டவர் தயாள குணமுள்ளவராக இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறது. அவனுக்கு அதை நடக்கிறதே, அவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு நீர் வாய்க்க பண்ணுகிறதே. ஆனால் நான் இவ்வளோ காலம் ஆண்டவருக்கு நான் உண்மையாக சேவிக்கிறேன், ஆலயத்தை வருகிறேன், ஜெபிக்கிறேன், ஆராதனையில் கலந்து கொள்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் கர்த்தருக்கு இதெல்லாம் செய்கிறேனே, ஆனால் எனக்கு இதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது, நான் கேட்ட காரியம் எனக்கெல்லாம் நடக்க மாட்டேங்கிறதே என்று சொல்லி கூட நமக்கு இருதயம் ஒருவேளை நமக்கு என்னலாம். ஆனால் ஆண்டவருக்கு எதை யாருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறாரோ அதை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதை நம்ம கேள்வி கேட்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கலாம், யாருக்கு எதை கொடுக்கக்கூடாது என்பது அவருக்கு தெரியும். நாம் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து அவன் சரியான ஆலயத்துக்கு கூட அவன் செய்ய வருதில்லை, அவன் இன்னும் சரியாக ஜீவிக்கலை, அவன் இன்னும் பாவத்திலே தானே இருக்கிறான், இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு எல்லாமே கிடைக்கிறது. நான் கர்த்தருக்கு உண்மையாக இதெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தரோடு நான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இது வரைக்கும் தரலையே, எனக்கு செய்ய மாட்டேங்கிறீரே என்று சொல்லி நாம் ஆதங்கப்படலாம். ஆனால் அவர் தகப்பன், அவர் தயாள குணம் உள்ளவர். அவர் யாருக்கும் அவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வதற்கும் அவனுக்கு தயாளமாக எல்லாவற்றையும் கொடுப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார், சித்தமாக இருக்கிறார். நமக்குரியது நமக்கு கொடுப்பதற்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நமக்குள்ளதை யாருக்கும் ஆண்டவர் நமக்குள்ள ஆசையை இன்னொருக்கும் பிரித்து கொடுக்க மாட்டார். நிச்சயமாக நமக்குள்ள நன்மையை இன்னொருவருக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நமக்கு என்ன நன்மையை, என்ன ஆசீர்வாதத்தை, நம்மளை குறித்து என்ன சித்தத்தை, என்ன திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றியே தீருவார். ஹல்லேலூயா. அதை ஒருபோதும் மற்றவர்களுக்கு ஆண்டவர் பங்கிட்டு கொடுக்க மாட்டார். நமக்கான நன்மை நமக்கு மற்றவர்களுக்கு போய்விடுமோ என்று சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம அதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. சங்கீதம் 73:13 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதெல்லாம் அதில் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் காணப்படுகிறது. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் நான் காலைதோறும் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன். ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாக. இப்போ பாருங்கள், நான் ஆண்டவரை
நான் விருதாவாகவே தேடுறேன், எனக்கு எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கான நன்மையை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கான நன்மையை, நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாய் ஏற்ற காலம் வரும்போது அவர் நமக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ளவர், அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு காரியம் நம்ம பார்க்கலாம். அவர்களுடைய இருதயம், நேசிக்கிற இருதயம். நீதிமொழிகள் அதுக்கு முன்பாக எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இவர் நம் பரிசுத்தத்தில் நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கும்படி அவர் நம்மளை நேசிக்கிறபடினால் அவர் நம்ம சிக்ஷிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். நமக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். நாம் பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் நம்ம சித்தித்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, யாரை நேசிக்கிறாரோ அவரை தான் ஆண்டவர் சிக்ஷிக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சிக்ஷிக்கலை. மேலே உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 7வது வசனத்தை வாசிக்கும் போது, தகப்பன் சிச்சியாத புத்திரனுடோ. தகப்பனாய் நம்ம ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனாய் இருந்தால் நம்ம நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை நம்ம வந்து ஒழுங்குபடுத்தி தான் நம்ம வந்து வளர்ப்போம். அது ஒரு சிக்ஷையை நம்ம கொடுத்து தான் நம்ம வளர்ப்போம். அதுதான் ஒரு பொறுப்புள்ள தகப்பனுக்குரிய கடமை. பிள்ளை எப்படியும் வளரட்டும், எப்படியும் தறிகட்டு போகட்டும், நாம் அதை கேட்டதெல்லாம் அதுக்கு வாங்கி கொடுத்து அது எப்படியும் வளரட்டும் என்று சொல்லி நம்ம விடுவதில்லை. ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் சரியானபடி ஒழுக்கமாகவும் அது நேர்மையாகவும் அது வளர வேண்டும். எதிர்காலம், பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும், பிள்ளையோட எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அது ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பது ஒரு பொறுப்புள்ள தகப்பனுடைய இருதயமாக இருக்கும். அது அவனுக்கு அந்த இருதயத்தில் இருக்கிறபடினால் அவன் இந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிக்ஷித்து அவன் இந்த பிள்ளையை ஒழுங்குபடுத்தி அவன் நடத்துகிறான் என்று பார்க்கிறோம். அதுபோல தான் ஆண்டவர் அவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனாக இருக்கிறபடினால், அவர் நம்மை நேசிக்கிறபடினால் அவர் நம்மை சிக்ஷித்து நடத்துகிறார். ஏன்னா பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்ம பரலோக ராஜ்யத்தில் போய் சேரும்படி அவர் நம்மை சிக்ஷித்து அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம அடுத்த மனுஷனை குறித்து அவனுக்கு எல்லாமே நடக்கிறது, எனக்கு நடக்கலை, எனக்கு தானே போராட்டமான வாழ்க்கை என்பது என்று சொல்லி நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை நேசிக்கிறபடினால் தான் நம்ம சிக்ஷிக்கிறார். அவர் சிக்ஷிக்காவிட்டால் நம்ம வேசியின் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்லி நமக்கு வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை அவர் நம்மளை சிக்ஷிக்காவிட்டால் நாம் அவருக்கு விரோதமான ஒரு பிள்ளையாய் மாறி இருப்போம். அதனால தான் தேவன் நம்ம அப்படி வழி விலகி போய்விடாதபடிக்கு, எந்த சூழலில் நம்ம அவரை விட்டு விலகி போய்விடக்கூடாது என்பதற்காகவே தேவன் நம்ம சிக்ஷித்து நடத்துகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நேசிக்கிறவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக மறந்துடுவேன்னு சொல்கிறேன். அப்போ தேவன் நம்மை நேசிக்கிறபடினால்தான் நம்ம சிக்ஷிக்கிறார். அதனால் சிக்ஷையை குறித்தோ நம்ம எதை குறித்தோ நம்ம வருத்தப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. அவர் நம்மை நேசிக்கிறார். தகப்பனுடைய அன்பு அவருக்குள் இருக்கிறது, தகப்பனுடைய இருதயம் அவருக்கு இருக்கிறது. அவர் நம்மை தயால குணமாய் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்கு அவர்கள் மன்னிக்கிற சுபாவம் அவருக்குள் இருக்கிறபடினால் அவர் நம்மை மன்னித்து நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால் அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஆசீர்வதித்து அவர் பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் நம்ம மாறும்படி, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாய் மாறும்படி தான் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் தான் தேவன் நம்மை சிக்ஷித்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.